இந்த சிறப்பு பொதுக்குழு சில காரணங்களால் தாமதமாக நடந்தாலும் உரிய நேரத்தில் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்திலே நாம் சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் செய்ய வேண்டிய தேர்தலுக்கு செய்ய வேண்டிய ஆயத்த பணிகளை ஓராண்டுக்கும் மேலாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். முதலிலே உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் சொல்லுகின்ற செய்திகள் சிலவற்றை சொல்லியாக வேண்டும். முதலிலே நாம் ஒரு குடும்பமாக, ஒரு சொந்தமாக, பாட்டாளி சொந்தங்கள் என்று அன்போடு ஆழ்மனதிலிருந்து நாம் சங்கம் தொடங்கிய 1980 சொல்லி வருகிறோம். பாட்டாளி சொந்தங்களே என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் பல்வேறு ரத்தத்தின் ரத்தங்களே என்று சொல்லுவார்கள், உடன்பிறப்பே என்று சொல்லுவார்கள், வெவ்வேறு. ஆனால் நாம் பாட்டாளி சொந்தங்கள் என்று சொல்லி வருகிறோம். சொந்தங்கள் என்றாலே அதற்கு ஏராளமான அர்த்தங்கள். ஆக இப்பொழுது நாம் உங்களுக்கு சொல்லுவது, அனைவரையும் நமது கட்சியினர் எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு கிளை செயலாளர் அல்லது உறுப்பினராக இருந்தாலும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும், ஒருங்கிணைந்து செயல்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்யணும் சொல்லுங்க. பாமக சொல்லுங்க. ஆட்சியை பிடிக்க வேண்டும். அன்புமணி தலைமையிலே அந்த ஆட்சி அமைய வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டுமானால், தமிழ்நாட்டு மக்கள் வளமோடு வாழ வேண்டும் என்றால், நலமோடு வாழ வேண்டும் என்றால் யார் ஆள வேண்டும்? ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சி ஆள வேண்டும். அன்புமணி தலைமையிலே அந்த ஆட்சி அமைய வேண்டும். வா என்று கூறுவதற்காகத்தான் இந்த பொதுக்குழுவை ஒரு மாதத்திற்கு முன்னாலே நடத்தியிருக்க வேண்டும். என்று சொன்னால் 2023க்கு விடை கொடுப்போம், 2024 வரவேற்போம். ஆக காலந்தாழ்ந்து நடந்தாலும் நாம் இப்பொழுது முன்பை விட உற்சாகமாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். அதிலும் எதிர்வரும் இந்த தேர்தலை, நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க நாம் தயார் நிலையிலே இருக்கிறோம். அந்த வகையிலே பொதுக்குழுவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். பொதுக்குழு கொஞ்சம் காலம் கடந்து நடந்தாலும் கூட நாம் தேர்தலில் நாம் பெற வேண்டிய வெற்றி எந்த வகையிலும் தாமதமாகிவிடக்கூடாது என்பதிலே நீங்கள் அனைவரும் முனைப்பாக இருக்கிறீர்கள், உற்சாகத்தோடு இருக்கிறீர்கள். ஏனென்றால்
நான் திரும்ப சொல்லுகிறேன், செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் நான் ஓராண்டு காலத்திலே, கடந்த ஓராண்டு காலத்திலே நாம் செய்திருக்கிறோம். மக்களவை தேர்தல்களை எதிர்கொள்வது தொடர்பாக சில நாட்களில் மட்டும் மொத்தம் 14 மக்களவை தொகுதிகளைச் சேர்ந்த பாமக நிர்வாகிகளை அரசியல் பயிலரங்கத்துக்கு அல்ல, என் வீட்டிற்கு, தயலாபுரம் தோட்டத்தில் உள்ள என் வீட்டிலேயே அழைத்து பேசியிருக்கிறேன். ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே இந்த சத்தம் வருது? குமாரசாமி ஃபார்முலா, பாலக்காடு ஜோதிடர் கூறிய கணிப்பு, அப்புறம் என்னுடைய ஃபார்முலா என்ன சொல்லுங்க பாப்போம். சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் தெரியலையா? மறந்துட்டீங்களா? ஆயிரம் பெருக்கல் 100 இப்போ எவ்வளவு? ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1 லட்சம். ராணித்தேனியும் ஆண் தூக்கணாங்குருவியும் அந்த கூட்டங்களில் பங்கேற்று கடுமையாக உழைப்பது குறித்து உரையாற்றினார்கள். அந்த ராணித்தேனி தூக்கணாங்குருவி பேசியதை கேட்டவர்கள் கை தூக்குங்க பார்ப்போம். அவ்வளவுதானே? தேர்தலுக்கு அதாவது என்ன பேசினாங்க ராணித்தேனி? எங்க சத்தம் வருது? எங்க சத்தம் வருதுப்பா? கேக்குதா? மைக் சத்தம் கேக்குதா? அப்ப சொல்லுங்களேன். இப்ப கம்முனு ஏன்பா தம்பி சத்தம் கேட்கலையா? சைலண்டா இருக்கீங்களா? சொல்லுப்பா. ஐயா கேக்குறாங்க. இப்ப கேக்குதா? கேக்குதா இல்லையா? ஐயா சொல்லுப்பா. கேக்குதா? கேக்குதா? கேக்குது. சரி. 90 நாட்கள் உயிர் வாழும் தேனீக்கள் ராணித்தேனி பேசினதை நீங்க கேட்டீங்க. ஓரறிவு உள்ள பூச்சி இனத்தை சேர்ந்த அது பேசினதை நீங்க கேட்டீங்க. 18 நாள்லயே ஒரு கூடு கட்டின துப்பணங்குருவி அது பேசினதை கேட்டீங்க. தேர்தலுக்கு தயார் நிலை யார் முதலிடத்தில்? சத்தமா சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. முதலிடத்தில் பாமக. ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் 1000 பெருக்கல் 100 வாக்குகள் வீதம் தொகுதிக்கு 1 லட்சம் வாக்குகளை வென்றால் சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாம் நம்முடைய இலக்கை அடைய முடியும் என்று உங்களுக்கு பாடம் எடுத்தேன். மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்தார். வரும் மக்களவை தேர்தலில் பாலக்காடு ஜோசியர் எத்தனை தொகுதிகள் சொன்னார்? ஒருத்தரும் அது காதில் வாங்கல. நான் அங்கேயே சொன்னேன்.
நான் சொன்னதை காதில் வாங்கி அங்கே கேட்லேயே விட்டு வந்துட்டீங்களா? அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க தானே நீங்கள். மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் தேர்தலில் 60க்கு மேற்பட்ட இடங்களையும் நம்மால் கைப்பற்ற முடியும். 2024 மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைக்கும் பணியை நீங்கள் பாருங்கள். கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கூட குறைந்தது 7 இடங்களில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். ஆனால் உங்கள் விருப்பப்படி, உங்கள் அனைவரின் விருப்பப்படி தனித்து போட்டியிட தனித்து போட்டியிட்டால் கூட 7 இடங்களில் குறைந்தது வெற்றி பெற முடியும் என்று சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் தனித்து போட்டியிடுவதா அல்லது கூட்டணியா என்பதை அரசியல் தீர்மானத்திலே படிப்பார். அரசியல் தீர்மானத்தை நம்முடைய கௌரவ தலைவர் படிப்பார். ஆனால் உங்கள் விருப்பம் இந்த தேர்தலிலே தனித்து போட்டியிடக்கூடாது என்பதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கைப்பற்றீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கடுமையாக உழைக்கிறார்கள். இந்த வெற்றி இலக்கை அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக, ஏன் ஓராண்டுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாம் அடையாளம் கண்ட 12 மக்களவை தொகுதிகளில் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டு விட்டது. பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டமும் தொடர்ந்து கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த தொகுதிகளில் அமைத்து அவர்களோடு அந்த பூத் கமிட்டியோடு பேசி வருகிறார். இதில் மற்ற கட்சிகளை விட நாம் முன்னணியில் இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து சங்க காலத்திலிருந்து நாம் சொல்லி வருவது, முதலில் கேட்கலையாப்பா, இங்க பிரச்சனை இல்லை. முருகன் கேட்கல பாரு, கேக்குதா? ஐயா பேசுங்க. கேட்கலன்றவங்க கை தூக்குங்க. கேட்கலையா?
சரி, பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு வழக்கமாக நான் கூறுவது, முதலில் உங்கள் குடும்பத்தை கவனியுங்கள். உங்கள் குடும்பத்தினருக்கு சோறு போட ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்கள். மூன்றாவது கட்சியை வளருங்கள் என்று 1980 சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து நான் சொல்லி வருகிறேன். குடும்பம் முதலில், தொழில், பிறகு மூன்றாவதாக கட்சி என்று சொல்லி வருகிறேன். ஆனால் கடந்த 6 மாத காலமாக பாட்டாளி சொந்தங்களாகிய நீங்கள் குடும்பத்தை மறந்து, தொழிலை மறந்து முழு நேர கட்சி வேலையை செய்து வருகின்றீர்கள். அதற்காக உங்களை வெகுவாக பாராட்டுகிறேன். கேக்குதா? நீங்கள் கட்சி வளர்ச்சிக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். தேர்தல் முடியும் வரை இதே நிலையை தொடரவும் நீங்கள் சபதம் ஏற்றிருக்கின்றீர்கள். தேர்தலில் வெற்றி பெற முதலில் நம்மிடையே ஒற்றுமை தேவை. அதாவது இந்த குழுவாக பிரிந்து இந்த குழு இத்தனை குழு இருக்குது ஒரு மாவட்டத்தில் என்று சொல்லாமல் 4 குழு 5 குழு 6 குழு குழுவாக பிரிந்து போட்டி போட்டுக் கொண்டு ஓடுகிறார்கள், வேலை செய்கிறார்கள். அதுதான் போட்டி மனப்பான்மை. எல்லாரும் கேட்குதாப்பா? கேட்கலையா? கேக்குதா? எல்லாரும் கேக்குதா? கேட்கலன்றவங்க கை தூக்குங்க. வன்னியர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் நான் தொடங்கிய போது நான் தான் கீழ்நிலை நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தேடிச் சென்றேன். எவரும் என்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. இப்போதுள்ள நிர்வாகிகள் இதை மனதில் கொள்ள வேண்டும். அதோடு உங்களுக்கு விசால மனம் வேண்டும். விசால மனம் வேண்டும். அதே நாம் விசால மனம், அனைத்து நிலை நிர்வாகிகளும் விசால மனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனச்சாட்சிக்கு அஞ்ச வேண்டும். மனச்சாட்சிப்படி நடக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுடன் நான் தொடர்ந்து உரையாடி வருகிறேன். உங்கள் ஊருக்கு வந்து நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறேன். நீங்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தபோது உங்களுடன் உரையாடி இருக்கிறேன். ஆனால் நான் இங்கு உரையாடவில்லை. உங்களோடு நான் உரையாடவில்லை. உங்கள் மனச்சாட்சியோடு தான் உரையாடுகிறேன். நான் இங்கு சொல்லும் செய்திகள் அனைத்தும் உங்கள் மனச்சாட்சிக்கானவைதான். அந்த செய்திகளை மனச்சாட்சியின் வாயிலாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள்.
அதற்கு மனச்சாட்சி வாயிலாகவே எனக்கு பதில் கூறுங்கள். அதில் தான் உண்மை வெளிவரும். கோஷ்டி பூசல் என்பது நமது கட்சியில் இருக்கக்கூடாது. நான் முதலிலே சொன்னேன், கோஷ்டி என்று சொன்னால் இந்த கோஷ்டியில் இவர்கள் 10 பேர் வேகமாக அதை விட வேகமாக இன்னொரு 10 பேர் வேகமாக செய்கிறார்கள், இவர்கள் அந்த ஒன்றியத்துக்கு போகிறார்கள், இந்த ஒன்றியத்துக்கு போகிறார்கள், அதுதான் கோஷ்டி. அதுதான் கோஷ்டி மனப்பான்மையோடு வேகமாக செல்வது. அதிலே உங்கள் வீரத்தையும் விவேகத்தையும் உழைப்பையும் காட்டுங்கள். இந்த சில நேரங்களில் நான் நினைப்பதுண்டு, நான் கீழ்சிவரி என்ற கிராமத்திலே ஒரு சிறு விவசாயியினுடைய மகனாக பிறந்தேன். அங்கேயே நானும் ஒரு சிறு விவசாயியாக அங்கேயே வாழ்ந்திருக்கலாமே என்று சில நேரங்களில் நினைப்பதுண்டு. ஆனால் சிறு வயதில் படிக்க வேண்டும் என்ற ஒரு வெறித்தனம் அது எப்படியோ என் உடலில் ரத்தத்தில் பாய்ந்து பராசக்தி வசனத்தில் வர மாதிரி ஓடினேன் என்று படிப்பை நோக்கி ஓடினேன். கல்லியங்குளம் கிராமத்திலே பச்சை சாணி ஒரு கூடையிலே தலையில தூக்கி கொண்டு 3 கிலோமீட்டர் தூரம் 5 கிலோமீட்டர் தூரம் ஏழுமலை பாபு இங்க வந்திருப்பார்கள் நினைக்கிறேன், எலப்பாக்கம் சென்று அதை கொட்டிவிட்டு அவர் கொடுக்கிற கொஞ்சம் பழைய சோற்றை சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போல 5 ஆண்டு காலம் ராயபுரத்திலிருந்து ஆர்பருக்கு மாலை 6 மணிக்கு கிளம்பி சாப்பாடு என்னுடைய மாமாவுக்கு கொடுத்துவிட்டு நடந்தே சென்று இரவு 12 மணிக்கு வருவேன். இப்படியெல்லாம் எப்படியோ மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்தேன். பணம் கட்ட அப்பொழுது 92 MER, பாதி பணம் கட்டினா போதும். பணம் இல்லாதனாலே நான் சவுகார்பேட்டையிலே இருக்கிற வீடுகளிலே போய் சென்சஸ் எடுத்தேன் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக. அதிலே வந்த வருமானத்தை கொண்டு ஃபீஸ் கட்டினேன். அதன் பிறகும் ஃபீஸ் கட்ட முடியவில்லை. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜிலே ஒரு நண்பர் இருந்தார். சரி, அவரை பார்க்க சென்றேன். அவர் கல்லூரிக்கு சென்று விட்டார், மருத்துவக் கல்லூரியில். நான் அப்பொழுது சீறி பாய்ந்து வந்த காவிரி நதியிலே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு கிட்டே பாய போகும்போது என் முன்னாலே என்னுடைய தாய் வந்து என்னை தடுப்பது போன்று ஒரு நினைப்பு. பின்வாங்கி மறுபடியும் எப்படியோ தொடர்ந்தேன். விடுதியிலிருந்து லயோலா கல்லூரி வரைக்கும் நடந்தே சென்றேன். ஆக இதெல்லாம் செய்ததினாலே நான் டாக்டரானேன். இன்னும் மேற்படிப்பு படித்திருக்கலாம்.
பல மருத்துவமனைகளை உருவாக்கியிருக்கலாம், மருத்துவ சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கலாம் தமிழ்நாட்டிலே. ஆனால் இந்த ஊமை ஜனங்களுக்கு நான் மருத்துவர் ஆன பிறகு இந்த மக்களை பார்க்கும் பொழுது இந்த ஊமை ஜனங்களுக்காக நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உழைத்தேன். 85,000 கிராமங்களுக்கு சென்றேன். இது போன்ற மேடைகள் இல்லை. ஆடுகின்ற ஒரு ஸ்டூல், இப்படி அப்படி ஆடும், அந்த ஸ்டூல் மேலே ஏறிட்டு ஒரு அரிக்கன் விளக்க, அதுதான் வெளிச்சம், அதிலே நின்று பேசுவேன். மதியம் சாப்பாடு எனக்கு 5 மணிக்கு கொடுப்பார்கள், இரவு சாப்பாடு அதிகாலை 3 மணிக்கு கொடுப்பார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் இன்றைக்கு சொல்லுவதற்கு காரணம், இப்படியெல்லாம் ஐயா பாடுபட்டிருக்கிறாரே, நாமும் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதற்காகத்தான் இதையெல்லாம் பழைய கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். வன்னியர் சங்கத்தை தொடங்கிய போது அதை சமூக அமைப்பாகவே தொடர்ந்து நடத்தாமல் பாமக என்ற அரசியல் கட்சியை தொடங்கியதையே உங்களுக்கு தெரியும். கூட்டணி சேராமல் அப்பொழுது தனித்தே போட்டியிட்டிருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு ஆட்சியை பிடித்து உயர்நிலைக்கு வந்திருக்கும். இது பழைய செய்தி. ஆனால் இன்றைக்கு அது இப்பொழுது சாத்தியமில்லை. ஆனால் 2000 வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலிலே அது சாத்தியமாகும். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 9 மக்களவை தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். இப்பொழுது நடக்கப் போவது 10. இடஒதுக்கீட்டுக்காக மாநிலத்தில் மட்டுமல்ல மத்தியிலும் பல்வேறு போராட்டங்கள். போராட்டமே என்னுடைய வாழ்க்கை, போராடுவது என் குணம். போராட்டமே என் வாழ்க்கை, போராடுவது என் குணம். 1989 என்று நினைக்கிறேன், பூட்டா சிங் வந்து எத்தனை அமைச்சர்கள் வேண்டும், நீங்கள் கவர்னராக இருக்கிறீர்களா, எத்தனை சீட்டு வேணும், எவ்வளவு நோட்டு வேணும் என்றான் கேட்டார். எங்களுக்கு இது எதுவும் தேவையில்லை, எங்களுக்கு இந்த ஊமை ஜனங்கள் படிக்க வேலைக்கு போக இடஒதுக்கீடு தான் வேண்டும் என்று விடாப்படியாக அன்றைக்கு நான் மறுத்தேன். நான் செய்த சத்தியத்தை இன்று வரை காப்பாற்றி வருகிறேன். நான் செய்த சத்தியத்தை இன்று வரை நான் காப்பாற்றி வருகிறேன்.
ராணித்தேனியும் தூக்கணாங்குருவியும் உங்களுக்கு பாடம் நடத்தின. அறிவியலும் தொழில்நுட்பமும் வளராத காலத்திலேயே நாங்கள் மின்னல் வேகத்தில் நவீன வசதிகளுடன் தேன்கூட்டை கட்டினோம், குருவிக்கூட்டை அமைத்தோம். ஆனால் அப்போது உங்களுக்கு ரேடியோ தொடங்கி தொலைக்காட்சி, செல்பேசி, மின்னஞ்சல் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு கருவிகளும், முகநூல், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களும் இப்போது உள்ளன. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஓரறிவு உயிரினங்களான எங்களை விட நீங்கள் சிறப்பாக உழைக்கலாமே என்று ராணித்தேனியும் தூக்கணாங்குருவியும் உங்களை கேட்டன. கேட்டாங்களா? 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 கேட்டாங்க. உங்கள் காதில் விழுந்ததா? இது இல்லை. ராணித்தேனியும் 90 நாட்கள் உயிர் வாழ்கின்ற அந்த பூச்சி இனத்தை சேர்ந்து ஓரறிவு உள்ள தேனி 18 நாள்லேயே கூடு கட்டுற தூக்கணாங்குருவி. கேட்டாங்களா? நீங்க கேட்டீங்களா? ஒருத்தனை வாய் தர மாட்டேன். தூக்கணாங்குருவியும் ராணித்தேனியும் கேட்ட அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்களா? எனக்கு வயசு 85. எனக்கு வயசு 85. இந்த அரசியல் தலைவர்களின் வயது தமிழ்நாட்டு தலைவர்கள் தந்தை பெரியார் 94 வயது வரைக்கும் வாழ்ந்தார். அந்த வயதிலேயும் அவருக்கு மூத்திர கோளாறு. இந்த மூத்திர சட்டியை கையிலே வைத்துக்கொண்டு படிக்க முடியாது, கண்ணு சரியா தெரியல, ஒரு லென்ஸை வச்சு படிப்பார். அந்த கடைசி கூட்டத்திற்கு நான் திண்டிவனத்திற்கு வந்தார் பெரியார். நான் அந்த கூட்டத்திற்கு போனேன். அம்மா கூட சொன்னாங்க, நானும் வரேன், பார்க்கணும் பெரியார். அப்படியெல்லாம் 94 வயது வரைக்கும் அவர் பொது வாழ்க்கையிலே தன்னை இணைத்துக் கொண்டார். கலைஞர் அவர்கள் திமுக தலைவராக 94 வயது வரைக்கும் அவர் தலைவராக இருந்தார். சங்கரையா மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் 102 வயது அவர் இறந்தார். நல்ல கண்ணு இப்பொழுது 99 வயதில் உயிருடன் இருக்கிறார். மூத்த தலைவர் கம்யூனிஸ்ட். வீரமணி 91 வயது திராவிட கழக தலைவர், அவர் உயிரோடு இருக்கிறார். தேசிய தலைவர்கள் பார்க்கும்போது மகாத்மா காந்தி மூத்த தலைவர் காங்கிரஸ் 80 வயது. அவரை சுட்டுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார். வாஜ்பாய் 80 வயது வரை பிரதமராக இருந்தார். சுர்ஜித் சிங் பர்னாலா 91 வயசு வரைக்கும் அவர் அகாலிதள தலைவராக இருந்தார். ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் சிங் 92 வயது வரைக்கும் இருந்தார். இறப்பு. மார்க்சிஸ்ட் பொலிசி. மன்மோகன் சிங் இப்போ உயிரோடு இருக்கிறார். முன்னாள் பிரதமர், இப்பொழுது நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கிறார். தேவகவுடா 90 வயசு, இப்பொழுது உயிருடன் இருக்கிறார். இப்போ எம்பி, முன்னாள் பிரதமர், மதச்சார்பற்ற ஜனதாதள். அத்வானி முன்னாள் துணை பிரதமர், 91 வயசு, உயிருடன் இருக்கிறார். பன்னாட்டு தலைவர்கள் ஜோ பைடன் 82 வயசு,
உயிருடன் இருக்கிறார் அமெரிக்க அதிபர். அவர் வருகின்ற தேர்தலிலும் போட்டியிடப் போகிறார். அப்படி என்றால் அவருக்கு 86 வயசு ஆகும். பால்பையா 91 வயசு, காமரூன் அதிபர் உயிருடன் இருக்கிறார். முகமது அப்பாஸ் 89 வயசு, உயிருடன் இருக்கிறார், பாலஸ்தீன அதிபர். சல்மான் பின் அப்துல் அஜீஸ் 89 வயசு, உயிரோடு இருக்கிறார், சவுதி அரேபிய மன்னர். போப் பிரான்சிஸ் போப்பாண்டவர் 88 வயசு, உயிருடன் இருக்கிறார். ஹெரால்ட் நார்வே மன்னர் 87 வயசு, உயிருடன் இருக்கிறார். அலிகாமேனி 85 வயசு, உயிருடன் இருக்கிறார். சுப்ரீம் லீடர் ஈரான். எனக்கு வயசு 85 தான். ஐயா 100 ஆண்டு காலம் வாழலாம். கைத்தட்டி ஒரு குறிப்பிட்ட வயதில் ஓய்வு என்பது ஊதியத்திற்காக வேலை செய்பவர்களுக்குத்தான். நான் ஊதியத்திற்காக உழைப்பவன் அல்ல, ஊமை ஜனங்களுக்காக உழைப்பவன். தமிழ்நாட்டில் ஊமை ஜனங்களெல்லாம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேறிவிட்டால் நிம்மதியாக ஓய்வெடுக்க செல்வேன். இன்றைய சூழலில் என்னால் ஓய்வெடுத்து ஒதுங்கி இருக்க முடியாது. முதுமை என்னை வாட்டினாலும் 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்னையில் எனக்கு முத்து விழா நடத்தினீர்கள். முத்து விழா என்றால் 80 வயது நிறைவு. அந்த விழாவில் நான் கூறியதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். முதுமை எவ்வளவுதான் என்னை வாட்டினாலும், கோலூன்றி நடந்தாலும் நான் இறுதி வரை இந்த ஊமை ஜனங்களுக்காக, இந்த மக்களுக்காக நான் போராடி என் உயிரை விடுவேன் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன் என்று சொன்னேன். உங்களுக்கு முத்து விழாவிற்கு வந்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு திரைப்படம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு திரைப்படம். அதிலே ஆசையே அலை போல என்ற ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதினது. அந்த பாடலில் இளமை மீண்டும் வருமா, இளமை மீண்டும் வருமா, மனம் பெறுமா, இளமை மீண்டும் வருமா, வராது. முதுமையே சுகமா? ஆமாம், முதுமை சுகம்தான், முதுமை சுகம்தான். மக்களுக்காக உழைப்பது என்று வந்துவிட்டால் அதில் வயதுக்கு இளமில்லை. அதனாலே இந்த ஊமை ஜனங்களுக்காக இப்பொழுது கூட இந்த வயதிலே தமிழக முதல்வரை பார்த்து கட்சியினுடைய தலைவர் அன்புமணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஒரு கூட்டத்தை கூட்டினோம். அதிலே அவர் என்னை கேட்டுக்கொண்டார். முதல்வரை போய் நீங்கள் பாருங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டார். முதல்வரை போய் பார்த்தேன். கோட்டையில் 35 நிமிடங்கள் அவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றியும் 10.5 விழுக்காடு அதை பற்றியும் பேசினேன். இந்த வயதிலே 85 வயதிலே சென்ற ஆண்டு பிப்ரவரி 21 என்று நினைக்கிறேன், சென்னையிலிருந்து
வள்ளுவர் கூட்டத்திலிருந்து கிளம்பி தமிழை தேடி 8 நாட்கள் மதுரைக்கு சென்றேன். திண்டுக்கல் போகும்போது என்னால் முடியவில்லை, உடல் இடம் கொடுக்கவில்லை. ஆனாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றிகரமாக மதுரையிலே அதை முடித்து வைத்தேன். தமிழை தேடி ஆக தமிழுக்காக, தமிழருக்காக, மக்களுக்காக, இந்த ஊமை ஜனங்களுக்காக தொடர்ந்து நான் பாடுபடுவேன் என்று இந்த நேரத்திலே